இந்த மாதம் வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆணித்தரமாய் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த நன்மை எங்கிருந்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த பல இடங்களிலிருந்து அந்த நன்மை வராமல் தடைபட்டு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி அந்த நாசரேத்திலிருந்து இந்த இடத்திலிருந்தெல்லாம் ஒரு நன்மை வருமா? இங்கிருந்து இனி நன்மை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் நடக்கிறதற்கு இந்த மகனிடத்திலிருந்து இந்த மகளிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை நான் கேட்கவே முடியாது. அவன் ரொம்ப தூரம் போயிட்டான், அவன் விழுந்துட்டான், அந்த கதை முடிஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் உங்கள் மனதிலே நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் கர்த்தர் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் நீங்களும் நானும் ஒன்றை காணப்போகிறோம். நாம் நினைக்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த பிள்ளையின் மூலமாய் ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. நீங்கள் எந்த காரியம் பெரிய பிரச்சனை என்று நினைத்தீர்களோ அந்த பிரச்சனையில் இருந்து கர்த்தர் ஒரு நன்மையை வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நம்மை தேடி ஒரு நன்மை வரும். நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி ஒரு நன்மை வரும். இந்த மாதம் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். இதுவரையிலையும் நன்மைக்காக எதிர்பார்த்து ஏங்கி நின்ற அந்த நாத்தான் வேலை போல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் காத்திருந்து எதிர்பார்த்திருந்த அந்த நன்மையை கர்த்தர் இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காண செய்ய போகிறார். நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை மேல தட்டி, இந்த மாதம், இந்த 5வது மாதம், இது கர்த்தர் நமக்கு தந்த மாதம். இது ஆண்டவர் நமக்காய் முன்குறித்திருக்கிற மாதம். உன் பிள்ளையின் இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நன்மை வரும். துர்ச்செய்தியை கேட்ட உங்களுக்கு ஒரு நன்மை வரும். நன்மையினால் நிறைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதத்திலே நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா இருந்தது தான் இந்த நாசரேத்து. இந்த தேவனுடைய மனுஷன் நல்ல பிள்ளை தான். ஆனா இவனுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களை ஆள போகிற, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க போகிற மேசியா கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இந்த ஊர்ல இருந்து வருவாரு? இவ்வளவு ஒரு மோசமான பகுதியிலிருந்து அவர் வர முடியுமா அப்படின்னு அவர் நினைச்சுதான் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் என்ன ஆண்டவராகிய கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டது எல்லாரும் விரும்புகிற ஒரு பட்டணம் அல்ல, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பட்டணம் அல்ல, எல்லாரும் சந்தோஷமாய் போகிற ஒரு இடம் அல்ல, எல்லாரும் கழிச்சு போட்ட, யாருமே விரும்பாத, யாருமே போகிறதற்கு கூட விருப்பப்படாத அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அங்கே தன்னுடைய இந்த உலகத்திலே வாழும்போது 33.5 வருடம் வாழ்ந்த ஆண்டவர் 3.5 வருடம் அந்த பகுதியிலிருந்து வெளியே, கிட்டத்தட்ட 30 வயது வரைக்கும் அவர் நாசரேத்திலே இருந்தார். பாருங்க, அவர் பிறந்தது பெத்லெகேமில் ஆண்டவர் பிறந்தது பெத்லெகேம். ஆனால் வளர்த்தப்பட்டது, அவர் வளர்ந்தெல்லாம் நாசரேத்தில் தான் வளர்ந்தார். அப்போ அந்த நாசரேத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு மற்றவங்களுக்கு முன்பாக பரிச்சயமானவர்கள் அல்ல. ஆனால் தன்னுடைய 30 ஆண்டுகளை அந்த இடத்திலே கர்த்தர் செலவு பண்ணுவாரே. ஆனால் நான் நம்புகிறேன், ஆகாது என்று தள்ளப்பட்ட மனிதர்களை தனக்குள்ளேயே எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள், நண்பர்கள் நிறைய பேர் உன் குடும்பத்திலிருந்து நன்மை வராது, உன் குடும்பத்தில் படித்தவங்க யாருமே கிடையாது, உன் குடும்பம் கழிச்சு போடப்பட்ட ஒரு குடும்பம், நாங்கள் பாருங்க நல்லா இருக்கிறோம், என் பிள்ளை பாருங்க நல்லா இருக்கிறாங்க
அப்படி யாராவது ஒருத்தர் உங்களை அப்படி சொல்லுவார்களானால் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்கவே வேண்டாம். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்வாரானால் உங்கள் குடும்பத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அவர்களே ஆளக்கூடிய பிரபுக்களை உங்க குடும்பத்தில் கர்த்தர் எழுப்புவார். அவர்களை நடத்தக்கூடிய தலைவர்களை கர்த்தர் உங்க குடும்பத்தில் எழுப்புவார். ஆமென். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாய் ஆச்சரியமாய் நம்புறவர்கள் நன்றாய் மேல கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ் முழு பலத்தோடு ஆமென். நான் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை இந்த மாதம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, நான் நினைக்காத இடத்திலிருந்து இந்த மாதம் ஒரு நன்மை வரப்போகிறது. சொல்லுங்க, ஒரு நன்மை வரப்போகுது. விசுவாசிச்சு அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே நான் அதை நம்புறேன். எஸ், என் பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. என் வேலை ஸ்தலத்தில் ஒரு நன்மை வரப்போகிறது. முழு பலத்தோட நான் நம்புறேன். ஆண்டவரே நீர் ஒரு நன்மையை எங்களுக்கு கட்டளை இட வல்லவர், கட்டளை இட வல்லவர். என்னுடைய கணவனிடத்திலிருந்து ஒரு நன்மை வரும், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நன்மை வரும். இந்த மாதம் அதை என்னுடைய கண்களால் நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே 3 இடத்திலிருந்து நன்மை வரும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு நன்மை வரும். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசினார், ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து நமக்கு நன்மை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் நன்மை வரப்போகிறது. எங்கிருந்து ஆண்டவர் நன்மையை செய்ய போறாராமா? நம்ம ஏமாந்த இடத்திலிருந்து நமக்கு நன்மையை கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். அவ்வளவுதான், என்னை இவ்வளவு ஏமாத்திட்டாங்களே, இனி நான் ஏமாந்தது எனக்கு திரும்ப கிடைக்க போவதில்லை, இந்த இடத்துல நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஆனால் எந்த இடத்திலே நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து நன்மையை கொடுக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு பேசினார், நமக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. எங்கிருந்து அப்படின்னா, உயர்ந்த இடத்திலிருந்து நமக்கு நன்மையை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு நன்மையை அனுப்புகிறவர். ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக நான் காண்பித்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொண்டிராமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்புக்கு ஒரு நன்மை வருகிறது. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். முன்பாக அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை காமிக்கல. ஆனா ஒரு 2வது டைம் அவங்க முடிச்ச உடனே இனியும் அவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரன் தான் அப்படின்றத இனி மறைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு சொல்லணுன்றதற்காக நான் தான் உங்களுடைய சகோதரன், நான் தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு சத்தமிட்டு அழுதானாம்.
அப்போ எகிப்தியர்கள் எல்லாரும் கேட்டார்களாமா, அவனை இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தைரியசாலியாய் ஒரு ஆளுகை செய்கிறவனாய் பார்த்தவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய கண்ணுல இருந்து கண்ணீரை பார்க்குறாங்க. அப்போ தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்க விற்று போட்ட உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அப்போ அத்தனை பேருக்கும் வாய் அடைச்சு போயிடுச்சாமா. ஐயோ யோசேப்பா, நீ இவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறியா அப்படின்னு யோசிச்சு திரும்பி பேசவே முடியாத சூழ்நிலையில இவனே சொல்றான், என்னை நீங்கள் இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நன்மை இந்த இடத்துல வருகிறது. யோசேப்புக்கு எங்கிருந்து நன்மை வருகிறது என்றால் வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, தன் சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை நன்மையினால் கர்த்தர் அவனை அலங்கரித்தார். ஆமேன் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் அங்கீகரிக்க போறாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் நன்மையினால் நிரப்ப போகிறார். எப்ப நிரப்ப போறார்னா, யாருக்கு முன்பாக என்று சொன்னால் உங்களுடைய சொந்த சகோதரர்கள் முன்பாக, இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்மையினால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சகோதரர்கள் உங்களை பகைக்கலாம், சகோதரர்கள் உங்களை வேண்டாம் என்று சொல்லலாம், சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாய் பெரிய கண்ணிகளை வைத்திருக்கலாம், என்னுடைய கூட பிறந்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று சொல்லலாம். உங்க கூட பிறந்தவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமற்றவர்களாக இருக்கலாம். உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் உங்களை சபிக்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணது தப்புன்னு உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வரப்பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வரப்பண்ண போகிறார். ஆமேன். ரட்சிக்கப்படாத அவர்கள் உங்களுக்கு முன்பாக நெஞ்சை தட்டி கொண்டு தைரியத்தோட எங்களுக்கு எவ்வளவு நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லி பெருமை பாராட்டினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் ஒரு நன்மையை யோசேப்புக்கு தருவது உண்மையானால் இந்த மாதம் முடிகிறதற்குள்ள கண்டிப்பாய் உன் சகோதரன் பிரமிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய சொந்தங்கள் பிரமிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதம் நடக்கும். கூட பிறந்தவர்கள் பிரமிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறோம். முழு பலத்தோட ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா இந்த யோசேப்பு இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன கஷ்டப்படுத்தினதற்கு, நீங்க என்ன விற்று போட்டதற்கு நீங்க என்ன பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, நீங்க வருத்தப்பட வேண்டாம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைக்கணும், சில நேரத்தில் சிலர் நமக்கு ரொம்ப விரோதமாக எழும்பி இருப்பார்கள், நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருப்பாரு, நம்ம நல்லா வந்திருப்போம். ஆனால் சிலருக்கு என்ன அப்படி தெரியுமா, அவங்க செஞ்சதை சிலரால் மறக்கவே முடியாது. அதை மறக்க மாட்டாங்க. அந்த பகையை அப்படியே வச்சுக்குவாங்க, இல்லைனா அந்த வருத்தத்தை அப்படியே வச்சுக்குவாங்க. என்ன ஒரு நாள் இப்படி உதறினல்ல, என்ன ஒரு நாள் இப்படி பேசினல்ல, ஒரு நாள் எனக்கு இப்படி தீமை செஞ்சல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதற்கு பிற்பாடு அதை குறித்து எந்த கசப்புமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்களை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா, உயர்ந்துட்டாங்களா, உடனே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே போய் சவால் விடுறது. நீ என்ன இப்படி பண்ணல, கடவுள் என்ன எப்படி இன்னைக்கு என்ன எப்படி வச்சிருக்கிறாரு பாரு, உனக்கு முன்னாடி நான் நல்லா வந்திருக்கிறேன், நீ தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க என்ன உடைக்கப்பட்டார்களோ அந்த உடைவை இவங்க அவங்கள உடைச்சிடுறது இல்லை. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. நீங்க அப்படி செய்யவே கூடாது. ஒரு எதிரிக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை நன்றாய் வைத்திருக்கும் போது எதிரிக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணதுனால தான் நான் நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ என்ன அப்படி பண்ணதை குறித்து எந்த கவலையும் பட வேண்டாம்.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு அந்த நேரத்தில் உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அதற்கு பிறகு உங்க மேல எந்த கசப்பும் இல்லைன்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளை தான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் நிறைய பேர் அவங்களிடத்துல பேசுறதே இல்லை. பாருங்க, அவர்கள் நம்மை விட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மை வெறுத்தார்கள். இப்போ அவர்களை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம மாறும்போது நம்ம அவர்களை வெறுத்தா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிலர் அப்படிதான் இருப்பாங்க. அவ்வளோதான், நான் நல்லா ஆயிட்டேன்ல, நான் நல்லா வந்துட்டேன்ல, இனி நான் எப்படி உங்ககிட்ட நான் வருவேன்? உன்னுடைய வீட்டினுடைய அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி போய் பேசுறது மாதிரி பேசும்போதும், இன்னைக்கு நீ வந்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிற, ஒரு நாள் நீ என்ன வேலை என்ன பண்ண, ஒரு நாள் எப்படியெல்லாம் இதை பண்ண. ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு எதிரியா இருந்த அந்த மனிதனை எப்ப நேசிச்சான் அப்படின்னு சொன்னா, தான் ஆசீர்வதிக்கப்படும் போது, தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது தன்னுடைய குறைவிலே தன்னை வருத்தப்படுத்தினவர்களை வேதம் சொல்கிறது மெதுவாய் பிரதி உத்தரம் சொன்னவன் தான் கர்த்தருடைய மனுஷனாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உடைய சத்ருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்க சத்ருக்கு முன்னாடி கர்த்தர் நல்லா வச்சிருக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது, நீங்க அவர்களை உங்களுடைய நண்பர்கள் ஆக்கி கொள்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் நீங்கள் ஓடி போகணும். அவங்க வீட்டில் அவங்க வந்துட்டாங்கல்ல, சொல்லிட்டாங்கல்ல, வேதம் சொல்லுது, ஈசாக்கை பகைச்சு ஒதுக்கி ஏசேக்கிலிருந்து அவனை துரத்துனாங்க, சித்னாவிலிருந்து அவனை துரத்துனாங்க. நீ என்னை விட்டு போயிரு, நீ எங்களை விட பலவான்களை ஆவியுடையோன்னு சொல்லி எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு அவனை ஒன்றுமில்லாமல் துரத்தினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரகபோத்தில் இப்போ ஆண்டவர் ஈசாக்குக்கு அவர்களை விட பல மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்த உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தன்னை ஈசாக்கை தேடி வர்றாங்க. ஈசாக்கை தேடி வந்த உடனே, எப்பா நீங்கள் என்னை விட்டு போயிருங்க, நீங்கள் என்ன ஒரு நாள் பகைச்சிங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை கண்டோம். உடனே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஈசாக்கு அவர்களுக்கு, இன்னைக்கு நான் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை கஷ்டத்துக்குள்ள ஆளாக்கின அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் கண்டிப்பாய் நிச்சயம் உங்களை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார். உங்களுடைய மனசை நோகடித்தவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் கண்டிப்பாய் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். உங்களை வருத்தப்படுத்தின அந்த ஜனத்திற்கு முன்பாய் கர்த்தர் உங்களை ஒரு நாள் நிறுத்துவார். அன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் வருத்தப்படுத்தினது போல நான் அவர்களை வருத்தப்படுத்த போவதில்லை. நான் அவர்களுக்கு உற்ற துணையா இருந்து, நீங்க என்ன வருத்தப்படுத்தினீங்க, கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ணினார், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இதுல தவறி இருக்கிறீங்களா அப்படின்னா, ஒரு நாள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின யாரையாவது இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கும்போது உதறி தள்ளுறீங்களா? ஆனா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோசேப்பினுடைய குணம், நீங்க அவர்களை மதிக்கிறவர்களாய், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் மாற்றுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு நன்மை வரும். எங்க நன்மை வரும் அப்படின்னா, உன் சகோதரர்களுக்கு நடுவே நான் உன்னை நன்மையால் நிரப்ப போகிறேன். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகுது. அந்த நாசரேத்திலிருந்து அந்த இருக்கிற அந்த நபர் நீங்களாக இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க சொந்த சகோதரனால் இவனிடத்துல எந்த நன்மையும் வராது என்று உதறி தள்ளப்பட்ட என் அக்கா தங்கச்சி கூட நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா பாஸ்டர்? என் அண்ணன் தம்பி கூட நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா? அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறான், அவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கான், அவளுக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. ஆனா என்னை பார்த்து, நீ அந்த நாளிலே அப்படி இருந்த, இந்த நாளிலே இப்படி இருந்த, நீ எப்படி நல்லா வருவ, இந்த குணத்தோட இருந்தா எப்படி வருவ, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. யாரோ ஒரு நபர் இந்த சத்தத்தை வருத்தத்தோட கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய அண்ணன் என்ன மதிக்கலையே, என்னுடைய தங்கச்சி என்ன மதிக்கலையே, எங்க அம்மா அப்பா என்ன மதிக்கலையே, என் கூட பிறந்தவங்களுக்கே நான் ரொம்ப விகற்பமா தெரிஞ்சுட்டேனே, என் கூட பிறந்தவங்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை
கூப்பிடுறதே இல்லை, கூட பிறந்தவங்க என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, என் பிள்ளைகளை அவாய்ட் பண்ணுறாங்க, என் சொந்தங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப அந்நியனாய் நான் தெரிகிறேன், தவறானவனாய் தெரிகிறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆணித்தரமாக வாக்கு கொடுக்கிறார். உனக்கு உயர்வே எங்கே வச்சிருக்கிறார்னா, உன் சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பனுடைய பந்தியை ஆயத்தப்படுத்தின கர்த்தர், அண்ணன் தம்பிக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண வல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து, ஆமேன். உன் சகோதரன் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவியாய் மாற போகிறீர்கள், கர்த்தர் அவர்களுக்கு உங்களை உதவியாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. இந்த மாதம் பார்க்க போகிறது, இந்த மாதமே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நீங்கள் மறக்காமல் செய்யணும். நம்ம நல்லா இருக்கிற காலத்தில், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிற காலத்தில் அவங்க சொன்னதையே நினச்சிட்டு அவங்கள வெறுக்கக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நல்லா வச்சுட்டாரா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சுட்டாரா, அவங்க செஞ்ச தவற ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த கல்யாணத்துக்கு யார் தான் முன்னாடி போய் நிற்கணும்னா, நீங்கள் தான் முன்னாடி போய் நிற்கணும். அந்த உதவி செய்யும் போது யார் தான் முன்னாடி போய் நிற்கணும்னா, நீங்கள் தான் முன்னாடி. என்னதான் இருந்தாலும் யோசேப்புக்கு இந்த இரத்த சம்பந்தமான உறவுன்னு ஒன்று இருந்துச்சு பாருங்களேன். இரத்த சம்பந்தமான, தன்னுடைய சகோதரர்கள் துடிக்கிறார்கள், தன்னுடைய வீட்டில் இருக்கிற இனத்தார் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய தகப்பனாருக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும், கொண்டு போங்கப்பா, இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அப்பாவை வர சொல்லுங்கள், ஃபேமிலியாக வர சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் அங்கே தங்க வேண்டாம், கடவுள் நீங்கள் நல்லா வச்சிருக்கிறார், எல்லாரும் வந்து இங்கே தங்குங்க, எல்லாரும் இங்கே. அப்போது நீங்கள் உங்கள் வம்சத்தில் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்கள்? நீங்கள் நன்மை செய்கிறவங்களா தான் இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சு போகிறது என்னென்னா, இந்த அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், இந்த குடும்ப உறவு சுத்தமாக இல்லை பாருங்களேன். மனிதர்கள் வந்து தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தான் இன்னைக்கு. இன்னொருத்தரை, அது ரத்த சம்பந்தமான உறவுன்னா கூட நிறைய பேர் தூரத்தில் நிற்கிறாங்க. சில ஜனங்களுக்கு நன்றி இருக்காது, அதை நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு நன்றி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து நம்முடைய உதவியை வந்து செய்யாமல் எல்லாம் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே 100 பேர் நன்றி இல்லாதவர்களாக இருந்தால் 10 பேர் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் யார் பார்க்குறாருன்னா, கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற யாராவது ஒருத்தர் உங்கள் சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை நல்லா வச்சுருக்கிறாருன்னா, தயவு செய்து அடுத்து உங்களுடைய வீடுகளிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்களை போய் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போய் கொடுத்து, ஒரு பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து, ஆண்டவரை அங்கே போய் உங்களுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்காதீங்க. அங்கே போய் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. அங்கே போய் பாரு, உன்னை வந்து உன்னை விட கடவுள் என்ன எவ்வளோ வச்சுருக்காரு பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை நான் உனக்கு செய்கிறது வந்து நீ உனக்கு இல்லாததுனால நான் செய்யலை, நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதற்காக உனக்கு செய்கிறேன். அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் வந்து இன்னும் பல மடங்கு அவர்களை காட்டிலும் உங்களை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். சிலருக்கு இருக்கிற குணமே என்ன அப்படின்னா, நல்லா ஆயிட்டாங்களா, நல்லா வந்துட்டாங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்களா, மற்றவங்களை வந்து கூட பிறந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை பக்கத்திலே வச்சுக்க மாட்டாங்க, பக்கத்திலே வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே விருப்பம் அவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் யார் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு. சர்ச்சுக்கு வரவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற தப்பு இல்லை, வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சொந்த அது தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் மட்டும் சொல்லுங்கள் அவங்களுக்கு வேண்டாம். கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க, ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு சும்மா வாங்க, வேணும்னா வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான். ஆனால் உங்கள் தாய், உங்கள் தகப்பனாருடைய கிளை பிறந்த நீங்கள் சகோதர ஸ்நேகம் உங்களுக்கு வேணும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு வேணும், ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு ஏறெடுக்கணும். அவர்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகலாம், அதை குறித்து நம்ம கவலை இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் அப்படி தான் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் நமக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தலையின் மேல் அப்படியே தங்கும். நமக்கு ஒரு நன்மை வரப்போகுது. அது எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், என் சகோதரர்களுக்கு முன்பு கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர்
கர்த்தர் உங்கள் சொந்த உடன்பிறப்புகளுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக. உடன்பிறப்புகளுக்கு முன்பாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பாராக. யோசேப்பை கனப்படுத்தின கர்த்தர், ஹல்லேலூயா, இந்த மாதம் நாம் நினைத்திராத ஒரு இடத்திலிருந்து நன்மையை தேடி வர பண்ணுகிறவர். ஆமென். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அதே ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திலே 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 42ஆம் அதிகாரத்தினுடைய 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரனை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? நீங்கள் அப்படியே வாங்க 41ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்திலே வாருங்களேன். 41:30. அதற்கு பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தில் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இதை ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாகவும் பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும். வாங்க அப்படியே நீங்கள் வரும்போது 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக யோசேப்பிற்கு ஒரு நன்மை வருது. இந்த மாதம் கவனமாய் கவனிங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும். அப்படின்னா நாம் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து இந்த மாதம் கர்த்தர் ஒரு நன்மையை நமக்கு தரப்போகிறார். நம்பர் 1, முதலாவதாக யோசேப்புக்கு ஆண்டவர் எங்க நன்மையை கொடுத்தாருன்னா, வேதம் சொல்லுகிறது தன் சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் எதிர்பார்க்காத ஒரு நன்மையை கர்த்தர் தந்தார். இந்த இடத்துல இரண்டாவதாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த யோசேப்பு என்னன்னா எகிப்திலே விற்கப்பட்டான். எகிப்து தேசம் அவனுக்கு ரொம்ப கொடுமையான கஷ்டத்தை கொடுக்கிற, பாடுகள் மேல் பாடு வந்த, அப்படின்னா தான் அவமானப்பட்ட, சிறைச்சாலைக்கு போடப்பட்ட, தன் மேல் பொய் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இடம் தான் எகிப்து. ஆனா வேதம் சொல்லுகிறது அதே எகிப்திலிருந்து இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு நன்மை வரப்போகிறது. எங்கிருந்து அந்த நன்மை வரும் என்றால், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த தோல்வி அடைந்த அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை நமக்கு கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தோற்று போன இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக மட்டுமல்ல, அந்த இடத்திலே உனக்கு ஒரு நன்மையை வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. சில இடங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடினமான இடங்களா இருக்கலாம். சில இடங்களுக்கு போகிறதற்கு சிலர் விரும்ப மாட்டார்கள். சில தெருவுக்கு போகிறதுக்கு சிலர் விரும்ப மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த தெரு, அந்த இடம் அவர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு இடம். தாங்கள் கஷ்டப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது அந்த இடமா இருக்கலாம். தாங்கள் ஒன்றுமில்லாதவர்களைப் போல இருந்தது அந்த இடமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே யோசேப்புக்கு ஒரு நன்மையை எங்கிருந்து முளைக்க பண்ணினார் என்றால், எந்த இடம் அவனுக்கு கஷ்டத்தை உண்டாக்கினதோ அந்த இடத்தை கர்த்தர் அவனுக்கு வெற்றியாய் மாற்றினார். உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர், அந்த இடத்தை பத்திரப்படுத்தி அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது இனி எப்படி தான் போவீங்கன்னா, வெற்றியோடு ஆண்டவர் போக வைப்பார். ஹல்லேலூயா.
இந்த இடம் வந்து எனக்கு சரியான இடம் இல்லை பாஸ்டர், இந்த இடத்த நான் வெறுக்கிறேன், இந்த இடத்துல நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், காலம் முழுதும் இந்த இடம் வந்து எனக்கு பிடிக்காத இடமா மாறிடுச்சு, இந்த இடம் என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் இருக்கிற இடம், அந்த இடத்துல போகிற ஒவ்வொரு டைமும் நான் தீமையோடு நான் திரும்பி வருகிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடத்திற்கு உங்களை மறுபடியும் கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அந்த இடத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாய் பேசுவார். அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வர பண்ணுவார். அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு வரும். கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை நன்மையால் நிரப்புகிறதை அநேகர் பார்க்க போகிறார்கள். உங்களுடைய இடத்தை ஆசீர்வதிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய கடினமான இடத்திலே உங்களுக்கு லகுவான காரியத்தை அமைத்து கொடுக்கிற கர்த்தர். நீங்கள் இப்போ எந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு இடமாய் அமைய போகிறது. கர்த்தர் இடத்தை பிளஸ் பண்றாரு. கர்த்தர் இடத்தை கர்த்தர் இந்த பட்டணம்தான் உங்களுக்கு கஷ்டமாகுமானால் இந்த பட்டணத்தில் உங்கள் தலை உயரப் போகிறது. நீங்கள் எந்த பட்டணத்தில் எந்த தேசத்திலே இருக்கிறீர்களோ இந்த தேசத்திலே கர்த்தர் நீங்கள் பலுகும்படி உங்களுக்கு இடம் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். கைகளை எல்லாரும் தட்டி ஆமோதித்து இயேசப்பா பார்த்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. கண்ணீரோடு விதைத்து கொண்டு போகிற நான் கம்பீரத்தோடு கர்த்தர் என்னை அறுக்க பண்ண போகிறார். நான் இந்த இடத்திலே என்னுடைய அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது நான் கம்பீரத்தோடு வரப்போகிறேன். கர்த்தர் இந்த தெருவில் என்னை கம்பீரத்தோடு வர பண்ணுவார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் கம்பீரத்தோடு வர பண்ணுவார். இந்த ஊருக்கு கர்த்தர் என்னை கம்பீரத்தோடு வர பண்ணுவார். என்னுடைய சொந்த ஊருக்கு கர்த்தர் என்னை கம்பீரத்தோடு கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்திலிருந்தே நன்மையை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் நம்ம சகிக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் நம்ம பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் சில நேரங்களில் சிலர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு பாடங்களை கற்பித்து கொடுப்பார். எனக்கு தெரிந்த நீங்கள் கவனமாய் கேளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல போதகர், ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடிய, ரொம்ப நல்லா ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அப்படின்னா அவருடைய செய்தியை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலான்னு தோணும். நானே ஆச்சரியப்படுவேன், சார் இவ்வளோ அழகாக செய்தி கொடுக்குறவராக இருக்கிறாரு, இவ்வளோ அழகாக ஊழியத்தை நடத்துகிறாரு, எல்லா ஊழியத்தையும் ரொம்ப அழகாய் நடத்தக்கூடிய மனுஷன். ஆனால் ஒரே ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா, அவருக்கு ரொம்ப ரோசம் அதிகமாக வரும். அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், யார் முன்னாடியும் கை கட்டி நிற்கிறது அவருக்கு பிடிக்காது. யார் முன்னாடியும் தாழ்ந்து அப்படியே ஒன்றும் இல்லை அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஒரு விதத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏன் போய் அப்படி நிற்கணும், என்ன போய் அவங்க குறைவாக இது பண்ணுற அளவுக்கு என்ன நிற்கணும், ஏன் அவங்கள விட்டால் வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லுவார். இதை ஒரு விதத்தில் விசுவாசத்தில் சேர்த்தாலும் இன்னொரு விதத்தில் சில இடங்களெல்லாம் ஆண்டவர் நம்மளை பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அவர் திருச்சபை பல இடங்களில் நடத்தினார். ஆனால் எந்த இடமுமே அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த இடங்கள் செட் ஆகலை. ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ஒரு இடத்துல ரொம்ப நல்லா ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓனர் என்ன நீங்கள் ரொம்ப தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறீங்க, இவ்வளோ தண்ணி செலவு பண்ணால் எப்படி, சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி கொடுத்தா இவ்வளோ தண்ணி செலவு பண்ணுறீங்க, இவ்வளோ தண்ணியை நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு பைப்பை நான் கட் பண்ணிடுவேன். சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீங்கள் சர்ச்சுக்கு ஆண்டவரை ஆராதிக்க வர்றவங்க தண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ இது பண்ணுறீங்களா? வேண்டாம் பிரதர், உங்களுடைய இடம் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நான் நல்ல தண்ணி கொடுக்குற இடத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், நீங்கள் காலி பண்ணிக்கிங்க. ஸோ அவர் உடனே என்னன்னா, அந்த ஓனர் கேட்போ அப்படியா, சரி காலி பண்ணுங்க அப்படி உடனே அங்கேருந்து வந்தாச்சு. இன்னொரு இடத்துல அடுத்த இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த ஓனர் யாராவது ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக இவங்களை குறைவாக நடத்துனாங்கன்னா உடனே பிடிக்காது, உடனே அந்த இடத்தை விட்டு இன்றைக்கு வரைக்கும் செட்டில் ஆகவே முடியல. ஆனால் நான் பெருமைக்காக சொல்லலை, எல்லா தாழ்மையோடு சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். நம்ம இந்த இடம் இருக்குல்ல, இன்றைக்கி அந்த ஓனரையா இல்லை, அவர் மரித்து போனார், அவர்கள் இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க உயிரோடு இருக்கிற நாளில் இந்த இடத்திலிருந்து கிளம்ப பண்ணுவதற்கு அவங்க என்ன பண்ணின சித்திரவதை கொஞ்சமே கிடையாது.
ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் நடத்தியாச்சா, உடனே இங்கே பக்கத்தில் இருக்கிற 4-5 பேர் அவடத்துல போய் சொல்லுவாங்க, சார் என்ன சார் 5 வருஷமாக வச்சுருக்கிறீங்க, காலி பண்ணவே மாட்டாங்க சார், 7 வருஷமாக வச்சுருக்கிறாங்க, காலி பண்ணவே மாட்டாங்க சார், நீங்கள் உடனே விட்டுருங்க சார். உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நேரடியாக வந்து நீங்கள் காலி பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். என்ன இப்படி நடக்குது, நம்மளா அவர் வாயிலிருந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லாமல் அவர் கொடுக்குற டார்ச்சரில் நம்ம காலி பண்ணணும் அப்படின்றத அப்படியே அந்த மாதிரி நடக்கும். ஐயோ எத்தனை திடீர்னு மண்ணி ஒட்டி எடுத்துட்டு டிச்சை க்ளீன் பண்ணுவாங்க அப்படி கூப்பிடுவார். எவ்வளவு கஷ்டம். ஒரு பக்கம் ஒரு டைமில் எல்லாம் இந்த சர்ச்சு ஹைட் பண்ணும்போது நான் பட்ட பாடு உண்மையிலே கண்ணீரின் பாதை. அவ்வளவு நேர்த்தியான ஆட்களை வச்சு இந்த ஷெட்டை அப்படியே போட்டாச்சு. இவர் நம்ப மாட்டேன்ட்டாரு, ஒரு இன்ஜினியரை கூட்டு வந்து சொல்லி அது நம்ப மாட்டேன்ட்டாரு. அவ்வளவு டார்ச்சர். ஆனால் எல்லாத்துலேயும் மனசுக்குள்ளே ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சிருச்சு, இல்லை நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த இடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இடம், இது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு சித்தனாவில் இருந்துட்டோம், இது நமக்கு ரகபோத்து, அதனால நம்ம இதை விடக்கூடாது. இந்த இடத்துலேருந்து அடுத்து ஒரு இடத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக சொந்த இடத்துக்கு அப்படிதான் போகணும் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் அப்படியே சகிச்சு அப்படியே தாங்கி, சரி பரவாயில்லன்னு பெரியவர் தானே சொல்கிறாரு, வயசானவர் தானே சொல்கிறாரு, சரி நம்ம அப்பா ஒரு திட்டுனா நம்ம வாங்க மாட்டோமா, சரி ஆண்டவரே அனுப்பி ஒரு மூத்த ஊழியக்காரரை வச்சு திட்ட வச்சா நம்ம வாங்க மாட்டோமா, பரவாயில்ல நம்ம சகிச்சுக்குவோம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அந்த சகித்ததை ஆண்டவர் பார்த்து, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவங்க அந்த இடத்த வேண்டாம் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நமக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன், நமக்கு பயமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு இடத்துல கத்த நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கால் ஊண்டிட்டாரு. அப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் நான் ஆண்டவருடைய பிள்ளை, யார் முன்னாடியும் கை கட்டி நான் நிற்கக்கூடாது, நான் எதுக்கு தாழ்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சில நேரங்களில் உங்களை உருவாக்குறதற்கு, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு ஆண்டவர் அந்த கடினமான வழியில் தான் நடத்துவார். சிலர் உங்கள் தலை மேலே கொட்டுறதற்கு ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலையை கத்தர அனுமதிப்பார். நீங்கள் உடனே உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பெருசுதான், உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பெருசுதான், என் கத்தர் எனக்கு இருக்கிறார், அவர் என்ன நடத்த மாட்டாரா, ஆனால் அவர் உன்னை வெளியே நடத்த விரும்பல, எங்க நடத்த விரும்புறாரு கேட்கல. உடனே உங்களுக்கு ஒரு துணிகரம் வந்துடுது, உடனே எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு என் இயேசு எனக்கு பெரியவர், ஏன்னா நான்லாம் கை கட்டி எல்லாம் நிற்க மாட்டேன், நான்லாம் தாழ்ந்தெல்லாம் போக மாட்டேன், நான்லாம் அவங்க முன்னாடி எப்படி நிற்கிறது, தூக்கி போடு இயேசுவே நீர் என்னை நடத்த வரை. கேட்டால் என்னவாமா, வைராக்கியமா. எது பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்ல விஷயத்திற்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, நல்ல விஷயங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது, கெட்ட காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அல்ல. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, மூக்கு மேலே கோபம் வந்துடக்கூடாது, ரோசம் வந்துடக்கூடாது. அந்த சிலருக்கு ரோசம் எப்படி வரும்னா, கர்த்தரை நடத்துவாருன்னு ரோசம், கர்த்தரை நடத்துவாருன்னு ரோசம், அதை தூக்கி போட்டு உடனே எங்கிட்ட இந்த மாதிரி எத்தனை பேர் ப்ரேயருக்கு வந்திருக்காங்க தெரியுமா, வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, பாஸ்டர் அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் பாஸ்டர், நான் வந்து போன வாரம் ப்ரேயருக்கு வந்தேன், ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, என் மேனேஜர் என்னை பார்த்து நான் பெரிய நீ எல்லாம் சர்ச்சுக்கு போன உடனே தான் ஆண்டவர் செஞ்சிருவாரா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஆண்டவரே குறித்து தப்பாக பேசுகிறாரு. நான் உடனே அட போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் நம்ம கர்த்தர் நடத்த மாட்டாரா? இவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணுறது சொல்லுங்க? இப்படி வந்து நீங்கள் சொன்னால் எப்படி உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்திற்கெல்லாம் வெதண்டாவாதம் பண்ணி நீங்க உடனே இது பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் அந்த இடத்திலேயே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நாம் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களே புகழ்கிறதற்கு கர்த்தர் ஒரு நாளை நமக்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா அடங்கி இருக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வேலையில், இப்பெல்லாம் என்ன தெரியுமா, கணவனார பிரிகிறதுக்கு கூட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது சர்ச்சுக்கு விடுவேன்னு சொன்னார், நானே உன்னை கொண்டு போய் விடுவேன்னாரு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் எப்படி அதை கேட்குறது? எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். இது என்ன இப்போ இவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கவுன்சிலிங் கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க? நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். எதுக்கு? ஆமாம் பாஸ்டர், ஆண்டவருக்காக நம்ம பக்தி வரைக்கும் பாராட்ட வேண்டாமா?
அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத பெருசுன்னு சொல்லியிருக்கிறாரு, இவர் என்ன வேணான்னு இருக்காரு. அதனால நான் சொன்னேன், நான்லாம் போவேயா, இல்லைன்னா உன்னை விட்டு கூட நான் பிரிஞ்சுக்கிறேன். அப்படி எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அப்போ அந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த முடியாது. சில இடங்களிலே கர்த்தர் நம்ம எப்படி தான் உட்கார வைப்பாருன்னா, எல்லாவற்றையும் சகித்து தாங்கி அதற்கு பிறகு ஒரு மகிமை வரும் பாருங்களேன். ஒன்று நல்லா நினச்சிக்கங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிடாதீங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னுவாங்க. அப்படின்னா அந்த கரையில் இருக்கிற மாடுக்கு இந்த கரையை பார்த்தா எப்படி தெரியுமாமா? பச்சை பசேன்னு தெரியுமா? ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற மாடுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற மாடு புல் மேய்ற இடம் என்னவா இருக்குமாமா? அதனால் குடும்ப வாழ்க்கையானாலும் வேலைகளானாலும் சில நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லதாக தெரியும். கண்ணுக்கு பார்க்குறதுக்கு இது நமக்கு செட் ஆகும்னு தெரியும். கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப அன்புள்ளவர், அந்த மேனேஜர் நல்லவர், அந்த மாதிரிலாம் தோணும். இல்லவே இல்லை. கர்த்தர் எந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நல்ல பேர் சம்பாதிக்க முடியும். அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்திலேயே நமக்கு நன்மையை வரப்பண்ணுகிறவர் கர்த்தர். அதான் யோசேப்புக்கு ஆண்டவர் செய்த பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு நன்மை வரும். எங்க நன்மை வரும் அப்படின்னா, நீ இருக்கிற இடத்திலே ஒரு நன்மையை நான் உனக்கு கட்டளையிடுவேன். இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. இருக்கிற வேலை ஸ்தலத்தில் அந்த இடத்துல ஒரு நன்மை உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு நன்மை வரப்போகிறது. நீங்கள் வாங்கின அந்த இடத்துல ஒரு நன்மை வரப்போகிறது. கர்த்தர் அந்த இடத்தை பிளஸ் பண்ணுறாரு. உனக்கு கடினமாக இருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் பேரிலே குற்றம் சாட்டின அந்த இடத்தை கர்த்தர் இன்றைக்கு நினைக்கிறார். அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆணித்தரமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இல்லை, அதே இடத்திலே இந்த லீபனோன் அடர்ந்த காடாய் மாற போகிறது. அதே இடத்திலே தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்றார். 5 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உனக்கு ஒரு நன்மை கண்டிப்பாய் வரும். ஒரு நன்மை வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மையை இந்த மாதம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இரண்டாவதாக, ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை இந்த மாதம் கட்டளையிட போகிறார். மூன்றாவதாக, உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். நான்காவதாக, நம்முடைய சகோதரர்கள் நடுவிலே நமக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. ஐந்தாவதாக, நாம் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வரப்பண்ண போகிறார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையை உண்டு பண்ணுகிற கர்த்தர், நீங்கள் கற்பனை கூட பண்ணாத அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை கர்த்தர் வர பண்ணுவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, எழுமின்னு சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மையை கர்த்தர் செய்தார். நான் யோசிக்கவே இல்லை பாஸ்டர், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், ஆனால் அந்த இடத்துலேருந்து பாருங்க பாஸ்டர், எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, எனக்கு நன்மையை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு நன்மையை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு நன்மையை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு நன்மையை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல முடிவுகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர். ஆமேன் ஆமேன். எனக்கு நன்மையை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா உபத்திரவம். பாடும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு ஈடு இணையில்லா வந்திடுமே. சோர்ந்து
உலகம் தேடவில்லை, காண்கின்ற உலகம் காணாத பரலோகம். கைகளை மேலத்துக்கோ சோர்ந்து கிருபை கிருபை நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உத்திரவம். ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமோ? அந்த நாசரேத்தில் ஆண்டவர் 30 years 30 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் வரைக்குமே அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்திருக்கிறாருன்னா, ஸோ எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த வசனம் நமக்கு பெருசாக கற்றுக் கொடுக்குது. நம்ம நினைக்கவே மாட்டோம். உங்கள் பிள்ளையை குறித்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், நான் நம்புகிறேன் இல்லை, அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வர வைக்கிறதுக்கு ஆண்டவரால். இந்த மாதம் முழுக்க எல்லாருமே நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்க. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமானால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நன்மையை உண்டு பண்றதற்கு சொல்லுங்க, ஆண்டவர் வல்லவர். அந்த இடத்திலிருந்து நன்மையை உண்டு பண்றதற்கு ஆண்டவர் வல்லவர். கர்த்தர் அற்புதம் செய்த இடத்தெல்லாம் பாருங்க, அந்த இடமெல்லாம் அப்படியே பூஜை போட்ட இடமோ பெரிய எல்லாரும் கொண்டாடுகிற இடமோ அல்ல. கர்த்தர் தெரிந்து கொண்டதே ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய மனசுக்குள்ள என்ன கொண்டு என்ன செய்ய நான் என்ன பண்ணுவேன், அப்படி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குதா? ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். ஒருவேளை உங்களுடைய ரகசிய பாவங்கள் கூட அது காரணமா இருக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் ரகசிய பாவங்களுக்குள்ள இருக்கலாம். நான் எப்படி வெளியே வருவேன், நான் எப்படி சாட்சியாய், எனக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், கொஞ்சம் இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கு. அங்கிருந்து ஒரு நன்மை கண்டிப்பாக வரும். பலவீனர்களையும் முடியாதவர்களையும் அவர்களை கொண்டுதான் தாவீது சவுலுடைய ராஜ்ய பாரத்தை விட, அவனுடைய மகனாகிய சாலோமோனுடைய ராஜ்ய பாரத்தை விட பெரிய ராஜ்ய பாரத்தை கட்டுறதற்கு அவன்கிட்ட இருந்தது வெறும் பராக்கிரமசாலிகள் மட்டும் இல்லை, அவனிடத்துல இருந்தவங்க நிறைய பேர் குருடர்கள், சப்பானிகள், முடியாதவங்க, அவங்களை கொண்டுதான் ராஜ்யங்களை கட்டினாங்களாம். சிறியவைகளை கொண்டாகிலும் பெரியவர்களை கொண்டாகிலும் அற்புதம் செய்வதற்கு கர்த்தருக்கு என்னிடத்திலிருந்து ஒரு நன்மை புறப்படும், என்னிடத்திலிருந்து ஒரு நன்மை வரும், என் குடும்பத்திலிருந்து ஒரு நன்மை வரும். கண்டிப்பாக நன்மை வரும். விசுவாசிக்கலாமா? கையை எல்லாம் மேல உயர்த்தி, இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இது எனக்கான வாக்குத்தத்தம் தான். சொல்லுங்க, ஆண்டவரே, இது எனக்கான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா நான் பார்க்கணும். இந்த உலகத்தை முடிக்கிறதுக்குள்ள, என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிகிறதுக்குள்ள இந்த வாக்குத்தத்தத்தை நான் பார்க்கணும். ஸ்தோத்திரம். இப்போ யாரை குறிச்சு இந்த பிள்ளை இந்த காரியத்திலிருந்தெல்லாம் நன்மை வருமோன்னு கலங்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அதிலிருந்து தான் உலகத்தை கலக்குகிற, அதிலிருந்து தான் மக்களை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்துகிற, அதிலிருந்து தான் பிரதர் உங்க மகன் மூலமா தான், மகள் மூலமா தான் அந்த காரியம் நடக்க போகிறது. கர்த்தர் உங்க பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது எனக்காக தான். சொல்லுங்க, ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சியும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்களுடைய அழுகையின் குரலை பார்க்கிற கர்த்தர், உடைய கண்ணீரை பார்க்கிற கர்த்தர், உடைய கண்ணீரை பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை எத்தனை பேர் வேணாலும் நீ இல்லாம போயிருவேன்னு சொல்லலாம், ஆனா என்னை சீர்படுத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார்.
என்னை சீர்படுத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னை சீர்படுத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல் உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். இது நன்மைகள் வந்து சேரும். புது நன்மைகள் என் கைகள் எல்லாரும் உயர்த்தி ஓ சீர்படுத்துவார், ஓ பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சத்தமாய் ஓ ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட வணங்கி நிற்கும். தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது மேன்மைகள் கையில் சேரும். புது மேன்மைகள் கையில் சேரும். இப்ப சொல்லுவோம் ஓ சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசுவே நீ சீர்படுத்துகிறவர், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நீங்க இரக்கம் செய்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவு எங்கள் மேல் இருந்ததற்காக நன்றி. இந்த மாதம் நீர் எங்களுக்கு தந்தருளின இந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறேன் என்று நம்புகிறேன்.